A very happy evening, friends. வீக்கெண்ட் வருது, எல்லாரும் அந்த எந்தூசியாசம்ல இருப்பீங்க. இந்த கிளாஸும் இந்த எந்தூசியாசம் ரீடைன் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் செஷன் we were looking into this prose learning the game. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, சச்சின் டெண்டுல்கர் அவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இந்த லேர்னிங் த கேம்ங்கிறது, இல்லையா? அதுலயும் அவர் வந்து இப்ப ஸ்கூல் மாறணும், கிரிக்கெட் தான் வந்து ப்ரொசீவ் பண்ண போறாங்க கரியரானா, ஸ்கூல் மாத்தணுங்கிறது ஆச்சரியக்கர் சார் சொல்லியிருப்பார். அது என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது நம்ம இன்னி செஷனை பார்த்தாதான் தெரியும். பிஃபோர் தட் வில் quickly recap the previous session, and before that we'll have a small motivational story for the day and then start. Okay, I'll not take much time of yours. I'll quickly look into this story. Nails in the fence. அதாவது ஃபென்ஸ்ல அடிக்கப்பட்ட ஆணிகள். அப்படி என்ன கதையா இருக்கும் இது? ஒரு ஊர்ல அப்பா அம்மா பையன். பையன் பேரு ராஜ். பையன் ராஜ்க்கு வந்து ரொம்ப கோவம் வருமா, தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும், எதுவுமே அவனால பொறுத்துக்க முடியாது, யார் என்ன சொன்னாலும் கோவம் வரும். ஆனா அம்மா அப்பாவுக்கு வந்து இது ரொம்ப கவலை கொடுக்கக்கூடிய விஷயமா அது. They both were in fear. What would happen if my child gets he gets angry on every small thing? How is life going to be? எப்படி இருக்க போகுது அவனுடைய வாழ்க்கை? இதை வந்து எப்படியாவது மாத்தணுமே அப்படிங்கிறது அப்பாவனுடைய ஒரு எண்ணம். அது வந்து அவர் எப்படி ஒரு அழகா ஒரு பாடமா கத்துக் கொடுக்குறாருங்கிறது தான் இந்த நெயில்ஸ் இந்த ஃபென்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா அந்த பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி உனக்கு கோபம் வருது இல்ல, பாத்துக்கலாம், நீ என்ன பண்ற, நம்ம வீட்டினுடைய வெளிப்பகுதியில, அதாவது இந்த தோட்டத்துல வந்து இந்த ஃபென்ஸ் இருக்கு, அதுல வந்து நீ வந்து ஆணி அடிக்கிற. ஒவ்வொரு தடவையும் உனக்கு ஒரு கோபம் வரத, அந்த ஒரு கோபத்துக்கு எந்த விஷயத்துக்கு நீ கோவப்படுறியோ அந்த கோபத்தை தீக்கிறதுக்காக நீ அந்த ஃபென்ஸ்ல போய் ஆணி அடிக்கிற. ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி கோவம் வருதுன்னா 4-5 ஆணி அடிச்சுட்டு வா, சரியா? இது சொன்னோன்னே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப உற்சாகமா இருந்தது. பரவாயில்லையே, நம்ம கோவம் வந்துன்னா நம்ம போய் ஆணி அடிச்சுட்டு வந்துடலாம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய கோவம் அதிகமாயிட்டே தான் இருந்தது. ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி எத்தனை தடவை கோவப்படுறனோ அத்தனை ஆணியை போய் அதுல அடிக்கிறான். இது வந்து இதோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தான் இருந்தது. ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 20-30 ஆணி அடிச்சிருந்திருக்கான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து குறைய ஆரம்பிச்சிருக்கான். அதாவது கோபம் குறைஞ்சதானா அவனுக்கு அந்த ஆணி அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஐயோ, மறுபடியும் ஆணி அடிக்குமா, நம்மளுடைய கையெல்லாம் வேற நம்ம அடிபட்டுன்றோமே, இந்த ஆணி அடிக்கிறதுக்கு பதிலா நான் அது கோவப்படுறதையே குறைச்சிக்கலாம் போல இருக்கு, அதுவே பெட்டரா இருக்கும். இட்ஸ் பெட்டர் இஃப் ஐ could reduce the anger, that would be helpful to me rather than hitting the nails in the fence. That's what this boy thought at that point of time. Now the father said, a day came wherein this boy told to his father, Dad, see, I haven't got angry. எனக்கு கோவமே வரல, நான் ஒரு ஆணியும் போய் அடிக்கல. பா, பேஷ், பிரமாதம் கண்ணா, சூப்பர், இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஒரு ஆணி கூட அடிக்கலன்னு சொல்றியே, வெரி குட். இனிமே உனக்கு கோவம் வருதுன்னு நினைச்சாலே இந்த இதுல ஆணி அடிக்கிறது தானே உனக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீ என்ன பண்றேன்னா, இந்த ஆணி எல்லாம் அடிச்சுட்ட இல்லையா இந்த ஃபென்ஸ்ல, இப்ப போய் ஒரு ஒரு ஆணியா நீ எடுத்துட்டு வர. அடிச்ச ஆணி எல்லாம் எனக்கு வேணும், நீ அதனால எல்லா ஆணியும் வெளியில எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றாராம். அவர் அந்த பையன் என்ன பண்றான், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாட்டி கோவம் வரும்போது அவ்வளவு கோவம் வந்திருக்கும் இல்லையா, அந்த கோவத்தை வந்து அந்த ஆணியை வந்து அந்த ஹேமரால அடிக்கிறது அவ்வளவு அழுத்தமா தள்ளியிருப்பான். இப்ப வந்து வெளியில எடுக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. என்னதான் ட்ரை பண்ணாலும் அதை எடுக்க முடியல. என்னாச்சு, இந்த ஆணியும் எடுக்க முடியல. அந்த ஆணி எடுக்கப்பட்ட சில ஆணி வந்து எடுக்க முடிஞ்சுது. எடுக்கப்பட்ட ஆணிகள் இடத்துல என்ன இருந்ததுன்னா அதனுடைய மார்க் வந்து அந்த இடத்த விட்டு போலேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த மார்க் போல சில ஆணிகள் தான் எடுக்க முடிஞ்சுது. அப்படின்னா நம்ம கோவத்தினால விடுற வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள்,
நம்மளுடைய நண்பர்களுக்காக இருக்கட்டும், நம்மளுடைய குடும்ப நபர்களுக்காக இருக்கட்டும், இட் லீவ்ஸ் அ லாஸ்டிங் எஃபெக்ட். ரொம்ப நாள் அது நீடிக்கும் இல்லையா? மறுபடியும் நம்மளால சொன்ன வார்த்தைகள் வந்து வாங்க முடியுமா? தட் இஸ் த ரீசன் வி ஷுடன்ட் டெல் எனிதிங் or utter any word when we are in anger mode. கோபத்துல இருக்கும்பொழுது நம்ம எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ let us remember the story whenever we get angry. நமக்கு எப்பயாவது கோவம் வரும்போதெல்லாம் நம்ம இந்த ஒரு சின்ன கதை எங்கேயாவது ஒரு மூலையில, எப்போதும் ஞாபகம் வராது மேம், நீங்க சொன்ன கதையெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வராது. பரவாயில்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயமா ஞாபகம் வரும் இல்லையா? So it will definitely have an impact on you and change your character as well. So with that good note, let us all control our anger. And in today's session, we are going to continue this Rose learning the game. அதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல குவிக்கா உங்களால ரீகேப் பண்ண முடியுமா மேம்? இந்த ஒரு போர்ட்லயே வந்து நான் உங்களுக்கு குவிக்கா ரீகேப் பண்ணிடுவேன் போன செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு. ஸோ இட்ஸ் an autobiography of Sachin Tendulkar, and from that an extract is this learning the game. We get to know that in the beginning his favorite players in cricket were Sunil Gavaskar and Vivian Richards. He is accompanied by his brother, and his brother name is Ajit. At that point of time, he is studying in New English School, which is located in Mumbai. He is quite interested in cricket. He always plays cricket with his colony friends. At times, he watches even tennis and other sports, but he is keen in cricket. ரொம்ப கிரிக்கெட்ல வந்து ஆர்வமுடையவரா இருக்காரு. அப்போ வந்து உங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி ரமாகாந்த் ஆச்ரேக்கர், he is a cricket coach where he provides coaching in ஸ்ரத்தாஷ்ரம் வித்யா மந்திர். அந்த ஸ்கூல்ல வந்து இவர் கோச்சிங் கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு சிறப்பான ஒரு கிரிக்கெட் கோச் அப்படின்னு அஜித்துக்கு தெரிய வருது. அஜித்துக்கு வந்து தன்னுடைய சகோதரர் சச்சின் வந்து இவ்வளோ பிரமாதமா சூப்பரா வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு இல்லையா? அந்த சம்மர் கேம்ப் ஒண்ணு நடக்கிறாரே ஆச்ரேக்கர் சார், அங்க கூட்டிட்டு போவோம், சச்சின் எப்படி பண்றாங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது இவருடைய எண்ணமா அதுதான். So what he does, Ajit takes Sachin to the summer camp. Where it was held? It was held in Shivaji Park. சிவாஜி பார்க்ல தான் அந்த பயிற்சி சம்மர் கேம்ப் நடைபெறுறது. அதுல வந்து ட்ரைனிங், அதுல வந்து இவரை வந்து சூஸ் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அவர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து தேர்வு செய்யப்படுறாரா சச்சின்? இல்ல. ஏன்? ஒரு பதட்டம். அவர் வந்து செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் அவருக்குள்ள இருந்தது. He couldn't create an impression in the beginning itself. He couldn't create a first impression. Whereas his brother Ajit again went and spoke to Ramakant Achrekar sir, saying that if at all you give him one more opportunity, இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவான் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு. Now Ramakant Achrekar sir watches from distance how Sachin plays. Why he does like this? Because he doesn't want to create this fear once again in Sachin. Now Achrekar sir notices the talent that Sachin is having. So he tells to Ajit, saying that he's very talented in cricket. If at all, he is very keen about it. You have to change the school. That is what Achrekar sir says to Ajit. Before that, he undergoes intensive training. இந்த கேம்ப்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு, இவர் வந்து பயிற்சி கொடுக்கலாங்கிறது தோன்றுது. So what he does, Sachin, this is this Shivaji Park. This camp, the summer camp is held over here, and every day rigorous training is given to him. எப்பல இருந்து எப்போ கொடுக்குறாங்க? 7:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் காத்தால. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வீட்டுக்கு வருவாராம். வீட்டுக்கு வந்து ஒரு செட்டு துணி தான் இருந்துதான் இவர்கிட்ட. அதையே தோச்சு காய வச்சு மறுபடியும் மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அதே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போவாராம். For him to travel to this Shivaji Park, it took nearly 40 minutes. His house was located in Bandra. சச்சினோடைய வீடு வந்து எங்க இருந்ததுன்னா பாந்திரா இருந்தது. அங்கிருந்து சிவாஜி பார்க்கு போகணும்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். At times, his brother Ajit used to accompany him. அதாவது கூட வருவார். அக்கம்பனினா என்ன? கூட வர்றது. அப்ப கூட வரத என்ன பண்ணுவாங்க? வேற ஏதாவது சினிமா பத்தி பேசிட்டு போயிருக்காங்களா, இல்லாட்டி வேற யாராவது பத்தி பேசிட்டு போனாங்களா? இல்ல.
அஜித் வந்து அப்பயும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடல. இந்த கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? நியூஆன்சஸ், important things that he knew about batting, he used to share with his brother Sachin. Now that Ashrika sir has told, if Sachin is very keen in pursuing cricket as his career, he has to change the school. கிரிக்கெட் தான் பர்சியூ பண்ணா ஸ்கூல்ல சேஞ்ச் பண்ணிடணும். இதை வந்து வீட்டுல சொல்லி அப்பா அம்மா வந்து அனுமதி பெறணும் இல்லையா? அஜித் வந்து போறாரு வீட்டுக்கு. இப்போ வந்து ஸ்கூல் மாத்த போறாங்களா என்னங்கிறது வந்து தெரியும். With this we had stopped in previous session. ரைட். இதோட தானே நம்ம போன கிளாஸ்ல நிப்பாட்டி இருந்தோம். Ajit was in the room with the father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. My father sat me down and explained that while he did not have any objections to changing schools, I should do so only if I was really serious about playing cricket. கிரிக்கெட் தான் என்னுடைய கரியர், இதுலதான் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன்னா மட்டும்தான் ஸ்கூல் மாத்தப்படும் அப்படிங்கறதுலதான் அப்பா ரொம்ப உறுதியா இருந்தார். ஸோ ஹி வாஸ் நாட் ஹேவிங் மச் அப்ஜெக்ஷன்ஸ். அதாவது வேற எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. நான் வந்து கிரிக்கெட்டை வந்து சீரியஸா எடுத்துப்பேன், அததான் வந்து என்னுடைய கரியரா மாத்த போவேன்னா அப்பாவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த விஷயத்துல. I assured him I was, so it was agreed that I should move to Shraddhashram Vidya Mandir, where Achrika sir was the cricket coach. All my excess energies were getting channeled into cricket. Channeled-னா என்ன? ஒரே பகுதி, அதாவது ஒரே விஷயத்துக்கு வந்து அந்த கவனத்தை வந்து செலுத்துறது. கவனம் வந்து இப்ப படிப்புல மட்டும்னா the concentration was channeled only to studies அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவருடைய கவனம் மொத்தமாவே கிரிக்கெட்டுக்கு செலுத்தப்பட்டது. ஸோ he was very keen in pursuing cricket as his career, and he soon moved to Shraddhashram Vidya Mandir. My father always said that all he wanted me to do was give my best effort without worrying about the results. நம்ம அம்மா அப்பாவுமே இந்த விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? எப்போதுமே நம்ம செய்யற வேலைக்கு வந்து அதுக்கான எஃபர்ட்டை வந்து முழுமையா நம்ம கொடுக்கணும். அது ரிசல்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்டா வரலாம், இல்லாட்டி தேர்டா கூட வரலாம். ஆனா நம்ம அதுல வந்து ஒரு பாடத்தை கத்துருந்திருப்போம். We will definitely learn in each thing that we perform. For each task that we perform, we definitely learn a thing. We gain experience. That is what Sachin's father is also saying over here. அததான் இங்க சச்சினுடைய அப்பாவும் சொல்றாரு. நீ உன்னுடைய எஃபர்ட்ல வந்து ரொம்ப கவனத்தோட நீ உன்னுடைய எஃபர்ட் எல்லாம் போடு. ரிசல்ட்டை பத்தி நீ கவலைப்படாத. Don't think about the results. That's what his father says. Such a nice father. Like all of us have. Sachin too had a lovely father. நம்ம அப்பாக்கள் போலேயேதான் சச்சினுடைய அப்பாவும் சொல்லியிருக்காரு. In my first year at Shraddhashram, I played 55 practice matches during the summer break of 60 days. My summer sessions used to start up at 7:30 a.m. and end up at 4:30 p.m. My evening session would start at 5 p.m. after only a 30-minute break. During the break, sir would give me some money to go and have a vada pav, popular Mumbai fast food. இந்த ஒரு 30 நிமிஷம் பிரேக்ல வந்து கடினமா விளையாடி இருப்பேன் இல்லையா? அதனால சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆச்சரியக்கர் சார் வந்து கொஞ்சம் நாள் போய் ஓய்வெடு, நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், நீ போய் வடாப்பாவை சாப்பிட்டு வா. வடாப்பாவுங்கிறது இப்ப நம்ம ஊர்ல சமோசா பஜ்ஜி எல்லாம் எப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கிடைக்குமோ, நார்த் இந்தியால வந்து அநேகமான கடையில வந்து இந்த வடாப்பாவ் வந்து கிடைக்கும். யா, so he asked me to go and have this vada pav. This is how it looks. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். My summer sessions used to start at 7:30 a.m. and it would end up at 4:30 p.m. There was 30 minutes break in between. Achrika sir would give some money and ask him to eat vada pav. Between 5 p.m. and 7 p.m. I had 5 more next sessions.
Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. In this session, every bowler in the camp would come and bowl to me, with some 60 to 70 boys fielding. என்ன ஆகுது, 5 to 7 மணி கடினமான ட்ரைனிங். அதுலயும் இந்த கடைசி 15 நிமிஷம் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஸ்டம்ப் மேல 1 ரூபா வைப்பாராம். ஒருவேளை நான் அவுட் ஆகாம இருந்துட்டேன் அப்படின்னா, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னா, அவுட் ஆகாம இருந்துட்டேன்னா, அந்த 1 ரூபா என்னோடது. அந்த டைம்ல கிட்டத்தட்ட 60 to 70 பேர் ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அதாவது இப்ப பந்து கிட்ட இருந்துட்டு ஃபீல்டர்ஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா உடனே கேட்ச் பிடிச்சிருவாங்க, நான் அவுட் ஆயிடுவேன். நான் அவுட் ஆகாம இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 ரூபா. பெரிய பணமா 1 ரூபாங்கிறது. அவருக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கு. அவுட் ஆகாம இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். அந்த 1 ரூபா தன்னுடையதா ஆக்கிக்கணும். நான் அவுட் ஆகாம இருந்தேன்னா அந்த 1 ரூபா என்னோடது. அந்த இம்ப்ரெஷன், இந்த சர்ட்டேந்தே இவர் மேல விடக்கூடிய இம்ப்ரெஷன் அதிகமாகும் இல்லையா? அதுதான் அதனுடைய அர்த்தம் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது. Winning the 1 rupee coin used to give me immense satisfaction. பா, அவ்வளவு திருப்தி எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. And taught me how to concentrate even when physically drained. ஐயோ, எனக்கு சுத்தமா முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு வராது. ஏன்னா எனக்கு அந்த 1 ரூபா காயின் என்னதாக்கிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. So my entire concentration was over there, and it helped me to get, even though I was physically drained, my concentration was obtaining this 1 rupee coin. I had to make it as mine. என்னோடதா ஆக்கிக்கணுங்கிறதா என்னுடைய எண்ணமா இருந்திருக்கு. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. That was the last part of my training, and I completely exhausted by the end of it all. It was routine. I would do it. It was the routine. I would repeat right through my summer holidays, and it helped me to build up physical and mental stamina. இந்த மாதிரி விஷயங்களால அவர் ஒன்னும் நெகட்டிவாவே தோணல. உங்களுக்கு இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தோணும், அவர் பிசிக்கலா ட்ரெயின் அவுட் ஆகாது. அதாவது எனர்ஜியே இல்ல, அடுத்த ஒரு வாட்டி விளையாடணும்னா கூட போதுமான அளவு எனர்ஜி கிடையாது. ஆனா இந்த 1 ரூபா நாணயம் தன்னுடையதை ஆக்கிக்கணுங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த செஷன், இந்த ட்ரைனிங் எப்ப முடியும்னா கடைசியில, அட் த எண்ட் ஆஃப் இட் ஆல், இப்பதான் சொல்லியிருப்பாரு, 2 ரவுண்ட் ஃபுல்லா ஓடணுமா அந்த கிரவுண்ட. சிவாஜி பார்க் இத்தனோண்டு, இந்த பார்க்ல இருக்க மாதிரி கிரவுண்ட் இருக்காது, ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் நாட் ஓன்லி ரன்னிங், he had to wear the gloves and pads. அதெல்லாம் போட்டுட்டு ஓடணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளால இந்த ஸ்வெட்டர் போட்டுட்டே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இப்பதான் அதை கைட்டி வைப்போம்னு தோணும் இல்லையா? சில நேரங்கள் நம்ம ரொம்ப குளிர்துன்னு போட்டுன்னு போவோம். ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஐயோ போதும், பேக்ல எடுத்து வச்சிடலாம்னு தோணும். ஆனா தினைக்கும் இந்த ட்ரைனிங்ல பங்கேற்றுக்கணும். அதுவும் ட்ரைனிங் முடிவுல 2 ஃபுல் ரவுண்ட் ஓடணும். அதுவும் இதெல்லாம் போட்டுட்டு ஓடணும்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அவர் அத மாதிரி எடுத்துக்கவே இல்லை. இதையே ஒரு மோட்டிவேஷன் தான் எடுத்துட்டார். he had he took this as motivation, and this was the practice that was taken throughout the summer holidays. And what did that did to him? It helped to improve his physical and mental stamina. தன்னுடைய அந்த உத்வேகம், இந்த மென்டல் ஸ்டாமினாவையும் சரி, பிசிக்கல் ஸ்டாமினாவையும் இதை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உறுதுணையா இருந்திருக்கு. ability to sustain or prolong physical and mental effort. தொடர்ந்து பண்ணலாம், என்னால முடியும், ஐயோ போரும் போ, இதோட நிப்பாட்டிடலாம், இனிமேலாம் எனக்கு இது வேண்டாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரவே இல்லை. இந்த 2 ரவுண்ட் ஓடுறது இவருக்கு இன்னும் அவருடைய ஸ்டாமினாவை, அவருடைய உத்வேகத்தை அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு இல்லையா? இட் ஹேட் இன்க்ரீஸ் ஹிஸ் மென்டல் as well as physical stamina. So occasionally his father used to come and take him home. And at times he used to give him cocktail, which is a juice. இந்த ஜூஸ் என்னன்னா எல்லா பழசாரும் இதுல கலந்திருக்குமா. Sometimes his father is also used to come and pick him up. But the regular demand was little unreasonable, because at that time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sister. My father would invariably end up giving me what I wanted, just to see me happy. நம்ம அம்மா அப்பாக்கள் போலதான் அவரும் இருந்திருக்கார்.
நம்ம சந்தோஷமா இருக்கணும் தானே நம்ம அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவரு இத்தனைக்கும் இவருக்கு சகோதரர் சகோதரிகள் இருந்திருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா வந்து எனக்கு பண்ணாதது கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு. He takes it as a privilege that his father always wanted to make him happy and felt happy by seeing me happy. அதாவது நான் சந்தோஷப்படுறத பார்த்து அப்பா சந்தோஷமா இருந்திருக்காங்க. On other days when I made my way home from Shivaji Park on my own, I'd often fall asleep on the bus, and if I managed to sit down, anyone who has been on Mumbai bus at peak hours will know how difficult it is to get a seat. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag because the bus conductors would inevitably complain about me taking up space of another passenger. It could be எம்பரேசிங்னா என்ன? ஐயோ நம்மள கேட்டுட்டாங்களே, ரொம்ப அவமானமா தோன்றது, அதுதான் எம்பரேசிங். Could be embracing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. பஸ்ல பயணிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு செயலா இல்ல இவருக்கு. ஏன்னா அந்த கிரிக்கெட் பேக்கே வந்து அவ்வளோ இடத்தை வந்து எடுத்துக்குமா. You can see this boy wearing the cricket kit bag, wherein this bag, pads, gloves, everything had to be packed up in this bag, right? So at times he was asked to take 2 tickets. 2 டிக்கெட் வாங்குப்பா, நீ இடத்த வந்து அடைக்கிற அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. I didn't have money for a second ticket and I had to learn to take care these and had to take these remarks in my stride. பரவாயில்ல, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாங்கிப்போம். இதனால என்ன? எல்லாமே நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி தானே நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல, அதை வந்து அவர் பெருசா எடுத்துக்கல. Dirty clothes often added to the embarrassment with these remarks in my stride. அதுலயும் இந்த அழுக்கான துணிகள் வேற போட்டு போனேன்னா பெருசா என்ன வேற கண்டுக்க மாட்டாங்க. சே, கொஞ்சம் தள்ளி நகருப்பா, கொஞ்சம் நகர்ந்து நெல்லு, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அவருக்கு கிடைச்சிருந்திருக்கும். Dirty clothes often added to the embarrassment. With time, I evolved a way of wrapping the kit bag around me. Just as the helmet, இவருக்கு வந்து இப்ப பழகி போயிடுச்சு இந்த மாதிரி பஸ்ல பயணிக்கிறது. கண்டக்டர் வந்து 2 டிக்கெட் வாங்குப்பா, நீ இன்னொருத்தரோடைய இடத்த வந்து பிடிக்கிற அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருக்கு வந்து எம்பரேசிங்கா தான் இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து அதை பெருசா ஒரு பொருட்டா எடுத்துக்கல. I'd often take the bus or train from Bandra to Churchgate and it was all the great learning experience. ஒரு அனுபவமா தான் அவர் எடுத்திருந்திருக்கு இந்த விஷயங்களை. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was much fun. I would conveniently forget I was supposed to go to the nets. If I didn't turn up, Ashika sir would jump onto his scooter and come to find me. Sir would spot me in the melee and virtually drag me out. I would come up with excuses, but he would have none of it. He would get me to change and head off to Shivaji Park. சில நாட்கள் வந்து என்னையே அறியாமையே நான் வந்து கோச்சிங் போகாம தவிர்த்து இருந்திருப்பேன். அப்போ சார் வந்து தன்னுடைய வண்டியில வந்து என்ன கூட்டின்னு போறான். எப்படி நீ மிஸ் பண்ணுவ, எப்படி உன்னால மறக்க முடியுது, வா நம்ம போனோம் சிவாஜி பார்க்ல போய் நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கணும்னு அவர் சொல்வாராம். We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Important portion over here. Choose something you enjoy and really want to do and you will be successful. இப்போதுமே இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க பெருசா எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கணும் இல்லையா? எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம முழு கவனத்தோட அதை செலுத்துறோமோ, as I'm telling, as part of career, it will definitely lead us to greater heights. அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸாவே இருக்கலாம், படிப்பே இருக்காது. இப்போ நீங்க ஸ்போர்ட்ஸ்லயே வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவரா இருக்கீங்கன்னா அதுல வந்து நிறைய கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதையே வந்து உங்களுடைய கரியரா கூட அது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சச்சின் டெண்டுல்கரே ஒரு பெரிய உதாரணம் தானே. At that time, I hated being dragged off, but as I step back, I feel sheepish about my actions and can only admire Ashika sir's farsightedness. Farsightednessனா என்ன? தொலைநோக்கு பார்வையில அவர் பார்த்துருக்காரு. என்னால இதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் வந்து செய்ய முடியுங்கிறதுல வந்து ஆஷ்டேகர் சார் வந்து ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. He was angry and he said it to me. It wasn't for me to come and watch other people play for. If I practice hard enough,
One day, people from across the world would come and watch me play. நீ என்னப்பா இங்க போய் இப்படி விளையாடிட்டு இருக்கே, நீ இப்ப அதை வந்து சீரியஸா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், நீ யாருக்காக விளையாடுற, நீ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், உலகமே வந்து உன்னை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மாதிரி ஒரு ஊக்கமைப்பு வந்து இந்த கோச் கொடுத்திருக்காரு. அவர் மட்டும் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தரலைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சிறப்பா நான் விளையாடி இருக்க முடியாது. If at all it wasn't him, sir, if at all it had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. என்ன நானே ஆஸ்ரிகா சருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளோட இந்த பாடம் வந்து முடிக்கப்பட்டது. ஆரம்பத்துல வந்து எத்தனையோ வந்து கஷ்டம், அதாவது பயணிக்கிறது வந்து கஷ்டம், பஸ்ல வந்து டிராவல் பண்றது கஷ்டம், 2 டிக்கெட் வாங்குற அளவுக்கு பணம் கிடையாது, ஸ்கூல் மாத்தணும், எத்தனையோ சவால்கள் பாருங்களேன். அவரை சுத்தி இப்ப பாக்குற சச்சின் டெண்டுல்கர் வந்து எவ்வளவு சிறப்பான பிளேயர் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து அவர் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு, அதை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்துட்டு இருக்காரு இல்லையா. இந்த ட்ரைனிங்கா இருக்கட்டும், அந்த இன்டென்சிவ் ட்ரைனிங்க கூட அவர் ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு ஒரு சிறப்பான கிரிக்கெட் பிளேயரா அவர் ஆயிருக்காரு. Right? And he owes his entire life to him, to his coach, Ashrika sir. இந்த பாடத்துல எடுத்தோம்னா சில கடினமான வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு பொருந்துற மாதிரியே சில சினானிம்ஸ் இருக்கும். என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்ங்கிறது நம்ம இனிமே அடுத்தபடியா பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கிறது உங்களுக்கு தோணலாம். கரெக்டா? ஸோ சினானிம்ஸ் என்ன, ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். எஃபர்ட்லெஸ், ஈஸ். எஃபர்ட்லெஸ்னா என்ன, ரொம்ப சுலபமா, பெருசா ஒரு எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம அசாதாரணமா நடக்கிறது அந்த விஷயம் ஈஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வி வந்து நம்ம புத்தகத்துல கேட்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அது பொருத்தமான பதிலாகவும் இந்த இடத்துல இந்த ஆக்டிவிட்டி மூலியமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ப்ரோக்ரஸ், முன்னேற்றம், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறது ஒரு முன்னேற்றம். இவால்வ், ரைட், இவால்வ். சர்ப்ளஸ், அதிகமா இருக்கிறது, தேவைக்கு அதிகமா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம சர்ப்ளஸ் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன, எக்ஸஸ், அதிகமா, எக்ஸஸ், EXCESS. So you can match this word in your book. Endure, endure means to survive, பொழைச்சுக்கிறது. Great, immense, enormous, இந்த வார்த்தைகள் எல்லாமே இததான் வந்து குறிக்கிறது. Right? Immense, it means great. Right? So you've got to know some of the synonyms, a few words from this chapter. So I'll end the session over here. In next session, we will be moving on to the vocabulary portion and grammar portion of this chapter. So ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க என்ன கேளுங்க. I'm here to help you out. I want the same enthusiasm that you're having in answering the questions. Thank you so much, friends. Have a great weekend ahead. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழர்.